ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை பொம்மா. அழகே அழகு சீரியல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. நம்ம பாக்கியராஜும் மலரும் போறோன்னு போய் சொல்லிட்டு சுரேஷை பார்க்க தங்கராஜ் ராவதி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பாக்கியராஜ் சுரேஷோட நெத்தி பார்த்ததும், ஏய் சுரேஷ், என்னடாச்சு இப்படி அடிபட்டிருக்கு? சுரேஷ், நெத்தியில இப்படி அடிபடுற அளவுக்கு எங்கடா இடிச்சுக்கிட்ட? தூங்கும் போது இடிச்சுக்கிட்டியா? எங்கேயாவது திரும்பும் போது செவுத்துல இடிச்சுக்கிட்டியாடா? இப்படி வீங்கி போயிருக்கு, பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்றதுனே தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. ரேவதி மலரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்க, என்ன ரேவதி இப்படி அடிபட்டு இருக்கு, என்னாச்சு சுரேஷ்க்கு அப்படின்னு கேட்க, ஒன்னும் தெரியாதுண்ணே, என்னாச்சுன்னு நீ அவன்கிட்டயே கேளு அப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட சொல்ல, உடனே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, விடுனே, இனிமேல் அதை பத்தி பேசாதண்ணே, அதெல்லாம் சின்ன காயம்தான், சரியா போயிடும். இப்போ நீங்க எதுக்கு இங்க 2 பேரும் வந்திருக்கீங்க? சுரேஷ் கேட்க, மலர் உடனே இருந்துட்டு, ஏன்டா சுரேஷ், நாங்க உங்களை பார்க்க வரக்கூடாதா? ரேவதி அடிபட்டிருக்குன்னு சொன்னான்னு பாசமா ஓடி வந்தா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற அப்படின்னு சொல்ல, சுரேஷ் உடனே, ஐயோ நான் அப்படி கேட்கல, நீ அடியெல்லாம் ஒன்றும் படல, ஒரு சின்ன காயினா, இதுக்கு போய் நீங்க ஏன் இப்படி வரீங்கன்னு கேட்டேன். உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, இல்லடா சுரேஷ், நல்லா வீங்கி போயிருக்கு பாரு, வா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கூப்பிட்டு, ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, விடுனே பேசிக்கிட்டே சுரேஷ் எழுந்திருச்சு உள்ள போயிடுறாரு. உடனே ரேவதி அங்க நடந்தது எல்லாமே பாக்கியராஜ் கிட்டையும் மலர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் உடனே, மாப்பிள்ளைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்றாரா இல்ல நல்லது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பண்றாரானே தெரியலையே. அவங்க லைஃப் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க என்ன சின்ன குழந்தைய அட்வைஸ் பண்றன்ற பேர்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. இன்னும் சொல்லிட்டு இருக்கும் போதே தங்கராஜ் அங்கிருந்து உள்ள வந்துடுறாரு. ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதி நினைக்கிறதுக்குள்ளேயே ராஜ் உடனே சடீர்னு உள்ள வந்து, ஏன் மச்சான் லைஃப்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்ல, நீ யாரு? லைஃப்ல தலையிடக்கூடாதுன்னு நாம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க உங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லை சொல்ல. ரேவதி உடனே, என்னங்க அண்ணா அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க, ஏய் நீ வாயை மூடிட்டு உள்ள போ அப்படின்னு சொன்னோடனே ரேவதி உடனே உள்ள போயிடுறாங்க. உடனே தங்கராஜ் திடீர்னு மைண்ட் மாதிரி, என்னம்மா மலரு சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. மலர் உடனே, இல்லைண்ணே நாங்க வீட்டுல தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டா என்ன, இங்க சாப்பிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பிடுறாரு. நம்ம ராஜலட்சுமி பாக்கியராஜ் கால் பண்ணி, பாக்கியராஜ் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டியா? சுரேஷ் இருந்தானா கொஞ்சம் வீடியோ கால் பண்ணி கொடுறா, அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு பாக்கியராஜ் அப்படியே சமாளிக்கிறாரு. இல்லம்மா அவன் மேல இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி இட்ரா நான் சுரேஷ்க்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சுரேஷ்க்கு கால் பண்ண போறாங்க. அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கக்குள்ளேயே ராஜலட்சுமி போனை வச்சுட்டு உடனே சுரேஷ்க்கு வீடியோ கால் அடிச்சிடுறாங்க. ரொம்ப சுரேஷ் தான் அம்மா பிள்ளையாச்சே, தீல அடிபட்டு இருக்கிறது கூட தெரியாம உடனே அம்மாவோட வீடியோ கால் அட்டன் பண்ணிடுறாங்க. சுரேஷ் நெத்தியில இருக்க காயத்தை பார்த்துட்டு ராஜலட்சுமி ராகவனும், டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு நெத்தியில, இவ்வளோ பெருசா புடைச்சிருக்கு, எங்கடா எங்கேயாவது விழுந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்புறம் தான் நம்ம சுரேஷ், ஐயோ நம்ம மண்டையில இருக்க கொண்டை மறந்துட்டோமே, தெரியாம வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டுமே, இப்ப இவங்கள்ட்ட எப்படா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, ஒன்றும் இல்லைம்மா இந்த ஆண்டு திரும்பும் போது ஹால் செவுத்துல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லி சமாளிச்சிடுறாரு. ராஜலட்சுமி இருந்துட்டு, நான் சொன்னலைங்க அப்பவே என் மனசுக்கு ஏதோ பட்டுட்டே இருந்தது, நினைச்ச மாதிரியே பாத்தீங்களா சுரேஷ்க்கு நெத்தியில அடிபட்டுருச்சு அப்படின்னு ராகவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ராகவன் உடனே, சுரேஷ் நாங்க உடனே கிளம்பி வரோம் இருடா சொல்ல, நம்ம சுரேஷ் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா நான் பாத்துக்கிறேன், சின்ன அடிதான், நீங்களே யாரும் இங்க வர வேணாம், நானே ஈவினிங் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சுரேஷ் போன் வச்சிடுறாரு. சைடு பார்த்தா நம்ம தங்கராஜ் மதிய வேலையை விட்டு கொடுத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. தங்கராஜ் மதிய கூப்பிட்டு ரைட்டாவே பேசிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. காலேஜில் இருக்க நம்ம பிரின்சிபல் அழகுமதியை கூப்பிட்டு தங்கராஜ் வந்தது தங்கராஜ் பேசுனது எல்லாமே அழகுமதி கிட்ட அப்படியே சொல்லிட, நம்ம அழகுமதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அழகுமதி இருந்துட்டு பிரின்சிபல்கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, இது என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் பாத்துக்கிறேன் சொல்ல. பிரின்சிபல் உடனே, எனக்கு எல்லாம் தெரியுமா, எல்லா விஷயமுமே தெரியும், எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுற பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஃபேமிலியிலேருந்து வந்து உன்னை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன் சொல்ல. தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு மதி வெளியே போயிடுறாங்க. மட்டும் கோவத்தோட ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் பாக்கியராஜும் மலரும் அங்கே உட்காந்துருக்காங்க. மதி மலரை பார்த்து ஷாக் ஆகி நிற்க, மலரும் மதியை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. 2 பேரும் எதிரெதிரியே நிற்க எதுவுமே பேசிக்காமே இருக்காங்க. உடனே ரேவதி கிட்ட, தங்கராஜ் அண்ணா எங்கே இருக்காருன்னு கேட்க, அவர் வெளியே போயிருக்காரு மதி, ஏன் ரொம்ப கோவமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, மதி உடனே இருந்துட்டு, இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மலர் உடனே மதி கிட்ட, மதி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, ஏன் இப்பதான் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு உங்களை வேணும்னே அப்படி பேசலங்க, ஏதோ கோவத்துல பேசிட்டேன், பேசுனது தப்பு தான், அதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல,
சொல்ல பாக்கியராஜ் உடனே சரி ஏதோ நடந்து போச்சு விடுங்க, மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.